லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னா என்ன, அது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் லாஜிக்கலாக யோசித்து எடுக்கணும், லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு 10 சிறந்த டெக்னிக்ஸ் என்னென்ன பார்க்கலாமா அமிகோஸ்? நம்ம பார்க்க போகிற அந்த 10 டெக்னிக்ஸில் 7வது டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்னிக். ஒரு சின்ன கம்பெனி, ஒரு ஆள் வேலை பார்க்குற கம்பெனியாக இருந்தாலும் சரி, 1,00,000 பேர் வேலை பார்க்குற கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லா டீம்ஸுமே இந்த டெக்னிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. 9வது டெக்னிக் 7வது டெக்னிக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் டெக்னிக்கு. இந்த டெக்னிக் பண்ணால் 7வது டெக்னிக் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். 7வது 9வது டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்னிக்ஸ். இப்போ முதல் டெக்னிக்கு கிராஸ்வேர்ட் பசில்ஸ் பண்ணுங்க. கிராஸ்வேர்ட் பசில்ஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டு, உங்களுடைய லெஃப்ட் பிரெயின் க்ரோ ஆகும். லெஃப்ட் பிரெயின் தான் லாஜிக்கல் திங்கிங் பிரெயின், லாஜிக்கல் பிரெயின். ஸோ அது க்ரோ ஆனால் நீங்கள் ஈஸியாக எல்லா விதமான லாஜிக்ஸையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் எபிலிட்டி நேச்சுரலாக க்ரோ ஆகிட்டே போகும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஒரு பசிலாவது பண்ணுங்க. 2வது டெக்னிக் டாக்குமெண்ட்ரி பாருங்க. என்னடா அவன் லாஜிக்கல் திங்கிங் டெவலப் பண்ணுறதுக்கு வழி கேட்டால் டாக்குமெண்ட்ரி பார்க்க சொல்கிறான்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் எபிலிட்டி கூடும். ஏன் தெரியுமா, நீங்கள் நார்மலாக ஒரு படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த படத்தை எடுக்கிறவர் அவருடைய கற்பனையிலேருந்து அந்த படத்தை எடுத்திருப்பார். மோஸ்ட்லி ஃபேண்டசியாக இருக்கும், எதுவுமே நிஜம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்காது, லாஜிக் மிஸ் ஆகும். ஆனால் அதுவே நீங்கள் டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி எல்லாமே உண்மையான விஷயங்கள், உண்மையின் பிரதிபலிப்பு தான் டாக்குமெண்ட்ரி. இருக்கிறத அப்படியே காட்டுவாங்க, உன்னை கூடவும் உன்னை குறைச்சும் காட்ட மாட்டாங்க. ஸோ நீங்கள் இருக்கிறத அப்படியே பார்க்கும் பொழுது லாஜிக் மிஸ் ஆகாது. லாஜிக் மிஸ் ஆகாட்டினா லாஜிக்கை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க, உங்களுக்கு லாஜிக் புரிய ஆரம்பிக்கும், லாஜிக்கலாக திங்க்கும் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால் டாக்குமெண்ட்ரி பாருங்கள். 3வது டெக்னிக் ஒய் கேம். நீங்கள் பார்க்குற எல்லா விஷயத்தையும் அதை அப்படியே ஏற்றுக்காம ஒய், இதை ஏன் செய்யணும், இது ஏன் அப்படி நடக்குது, இது ஏன் இங்கே இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேளுங்க, கொஸ்டின் பண்ணுங்க. வாய் 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 கேள்விகள் கேட்கும் பொழுது தான் லாஜிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இங்கே ஒரு டாட் இருக்கும், இங்கே ஒரு டாட் இருக்கும், இங்கே ஒரு டாட் இருக்கும். உங்களுக்கு தெரியாத எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணுவீங்க. எது மூலமா? ஒய்ன்ற கேள்வி மூலமா. அதனால கேள்வி கேட்டுட்டே இருங்க. கேள்வி கேட்க கேட்க லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதும் உங்களுக்கு கூட்டிகிட்டே போகும். 4வது டெக்னிக் புக்ஸ் படிங்க. எந்த மாதிரி புக்ஸ்னா கிளியர் ஸ்ட்ரக்சர் உள்ள புக்ஸ். எடுத்துக்காட்டுக்கு ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷன், ஃபைனலில் கன்க்ளூஷன், மிடில் கான்டென்ட். அந்த கண்டென்ட்லையுமே எது எது என்னென்ன செக்ஷன்ஸ்னு பிரேக் பண்ணி தெளிவாக ஒவ்வொரு செக்ஷன்லேருந்து அடுத்த செக்ஷனுக்கு டிரான்சிஷன் ஆகி போகிற மாதிரி இருக்குல்ல புக்கு, கிளியர் ஸ்ட்ரக்சர் உள்ள புக்ஸை, அந்த மாதிரி புக்ஸ் படிங்க. அது படித்தா என்னமா பெனிஃபிட்டு, அது மாதிரி கிளியராக படிக்கும் பொழுது உங்களுடைய ப்ராப்ளம்ஸையும் அதே மாதிரி கிளியராக ஸ்ட்ரக்சர் பண்ணி பிரேக் பண்ணி ஒவ்வொரு பாட்டிலேருந்தும் அடுத்த பாட்டு எப்படி போகிறது, இங்கேருந்து எப்படி போகிறது, அந்த மாதிரி ஈஸியாக திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க, லாஜிக்கலாக திங்க் பண்ணுவீங்க. புக்ஸ் படிங்க, நிறைய படிங்க, அதுலேயும் நல்ல கண்டென்ட் உள்ள நல்ல ஸ்ட்ரக்சர் உள்ள புக்ஸாக படிங்க. 5வது டெக்னிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்னிக்கு. லாஜிக்கு ஒரு முக்கியமான விஷயமே பேட்டர்ன் இல்லாட்டினா லாஜிக் கிடையவே கிடையாது. எந்த ஒரு விஷயம் மறுபடியும் நடக்குமோ, நடக்க வாய்ப்புகள் இருக்கோ, அப்போ தான் அதுலேருந்து ஒரு லாஜிக் கண்டுபிடிக்க முடியும். ஏகப்பட்ட மேக்ஸ் பீப்புள், சயின்டிஸ்ட், அப்புறம் ஃபிசிஷியன்ஸ், அவங்கெல்லாம் எப்படி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. ஒரே விஷயம் மறுபடியும் நடக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சு, மேக்ஸ் ஃபார்முலாஸ், ஈவன் கிராவிட்டி அதெல்லாம் கண்டுபிடிச்சாலும் எப்படி, பேட்டர்ன் மூலமாக தான். உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்கள்லையும் பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணுங்க. ஒரு விஷயம் ஒரு தடவை மட்டும் நடந்தால் அதில் லாஜிக் இருக்காது. அதே விஷயம் மறுபடியும் நடந்தால் ஒரு பேட்டர்ன் இருந்தால் கண்டிப்பாக அதில் ஒரு லாஜிக் இருக்கும். லாஜிக்கலாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க, பேட்டர்னை நோட்டீஸ் பண்ணுங்க. 6வது விஷயம், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லாஜிக்கலாக திங்க் பண்ணணும்னா உங்களுடைய எல்லா இமோஷன்ஸையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சிடணும். ஏதாவது ஒரு இமோஷன் இருந்துச்சுன்னா இமோஷனல் திங்கிங் தான் இருக்கும், லாஜிக்கல் திங்கிங் இருக்காது. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பயங்கர கோபமாக இருக்கீங்க, அப்போ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, கோபத்தில் எடுக்கிற முடிவு தப்பாக தான் போகும். அதே மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருக்கீங்க, ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, அந்த சமயத்தில் அந்த வாக்குறுதியும் தப்பாக தான் போகும். உங்களுடைய எல்லா இமோஷன்ஸையும் ஓரம் கட்டிட்டு அந்த இமோஷன்ஸ் இல்லாமல்
கிளியர் மைண்டோட ஒரு முடிவெடுங்க. எடுக்கும் பொழுது அது கரெக்டான முடிவாக இருக்கும். 7வது விஷயம், நான் சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை பல லட்சம் பேர் வேலை பார்க்குற கம்பெனியாக இருக்கட்டும், அந்த கம்பெனி எல்லாத்துலேயுமே இது கண்டிப்பாக செய்வாங்க. அவங்களுடைய கம்பெனியை இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க? அனலைசிங் த டேட்டா. ஒவ்வொரு விஷயத்துலையும் டேட்டா இருக்கும். டேட்டா இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அந்த டேட்டா எடுத்து ஒரு சார்ட்டாக மாற்றியோ, இல்லை ஒரு லிஸ்ட்டாக மாற்றியோ, இல்லை ஒரு எக்ஸல் ஃபைல்லையோ அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுவாங்க. பண்ண எப்படி இந்த ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி நம்ம இன்னும் அதிக லாபம் கொண்டு வரலாம், எந்த ரீஜனில் நமக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து கிடைக்கும்? டேட்டாலேருந்து. டேட்டா இஸ் யுவர் ஃப்ரெண்ட். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் டேட்டாவை மாற்றுங்க. அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுங்க. டெசிஷன் பேஸ்ட் ஆன் டேட்டா. டேட்டா நெவர் லைஸ். 8வது விஷயம், ஒரு நியூ டேலண்ட்டை டெவலப் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ ஸ்கில் கற்றுக்கோங்க. ஒரு நியூ ஸ்கில் கற்றுக்கும் பொழுது ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிப்பீங்க. ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கும் பொழுது ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பீங்க. வாட், வை, ஹவ், வென், வேர், அப்படி கேள்விகள் கேட்க கேட்க லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸும் அதிகமாகும். அதனால் ஒரு நியூ டேலண்ட் கற்றுக்கோங்க. 9வது விஷயம், நோட்ஸ் எடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, டேட்டான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்ட்டு. எப்போ டேட்டா வரும்? நீங்கள் அதிகமாக நோட்ஸ் எடுக்கும் பொழுது. உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாருங்கள். எல்லாத்தையும் ஒரு நோட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். பண்ணி கடைசியில் எது முக்கியமான டேட்டாவோ அதை ஒரு தனி இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த டேட்டா சேர 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 பேட்டர்ன் இருக்கான்னு பாருங்கள். டேட்டாவை அனலைஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸ் க்ரோ ஆக உங்களுடைய லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸும் பக்காவாயிட்டே போகும். அதனால் நோட்ஸ் எடுக்க மறக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், எல்லா ஈவெண்ட்ஸையுமே. 10வது விஷயம், மெடிடேஷன். நம்ம மெடிடேஷன் செஞ்சாலுமே நமக்கு கிளியராக, நம்ம மைண்ட் கிளியராக இருக்கும், விஷன் கிளியராக இருக்கும். அந்த சமயத்தில் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் ஒரு லாஜிக்கல் டெசிஷனாக மட்டும்தான் இருக்க முடியும். எந்த விதமான இமோஷன்ஸும் இல்லாமல், எந்த விதமான பயாஸும் இல்லாமல் ஈஸியாக கிளியராக லாஜிக்கல் டெசிஷன் எடுப்பீங்க. எப்போ? மைண்ட் கிளியராக இருக்கும் பொழுது. அதுக்கு மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். நம்மால் ஒருத்தர் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுடைய லாஜிக்கல் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் கூடணும்னா ஏன்ற கேள்விகள் கேட்டுட்டே இருங்க. அதுக்கு அவர் சொன்னார், அப்படியே நம்ம லாஜிக்கல் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் வளர்க்கணும் அப்படின்னார். உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்கள் ஏன் நம்ம சேனல் பார்க்குறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் அண்ட் பமிகோஸ்.